World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். நாலாவது ஆளாக இவர் பழனியிலேருந்து பாலதண்டாயுதபாணியாக வருவார்னு நினச்சேன். பட் பழனியிலேருந்து வரல, பக்கத்தில் திருப்பூர்லேருந்து வராரு. வாங்கய்யா, உயர் தண்டபாணி ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு, பல்லடத்துலேருந்து வந்திருக்காரு, மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு லாஜிக்கான ஒரு விஷயம் என்னென்னா, செல்வம் சேரணும்னா திதியை பிடிங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பழனியிலேருந்து திதிக்கான பலன்களை சொல்வதற்கு ஐயா அவர்கள் வந்திருக்காங்க. திதினா என்ன, திதியோடைய பலன்கள் எப்படி கொடுக்கும், திதியை பிடிச்சா எப்படி விதியை மாற்றலாம் என்பதை ஐயா அவர்கள் தன்னுடைய ஆய்வு கருத்துக்களை முன்வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஜோதிட சொந்தங்கள், ஜோதிட நண்பர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். மண்ணை தோண்டினால் புதையல், ஜோதிடத்தை தேடினால் விடியல். நான் உங்கள் ஜோதிடர் தண்டபாணி, பல்லடம். வரக்கு முன்னாடியே ஐயா என்னைய பெரும் மதிப்போடு என்னைய வரவேற்றுட்டாடி. பழனி தண்டாயுதபாணி அப்படி ரியலாகவே என் பேர் தண்டாயுதபாணி தான். நிறைய இங்கு தீர்ந்து போகணும் தான் தண்டபாணின்னு ஷார்ட்டாக முடிச்சிட்டேன். ஜென்ரலாகவே எனக்கு என்னுடைய பேரண்ட்ஸு பழனியில் வச்சு வந்ததாக எனக்கு யானை மேலே உட்கார வச்சு எனக்கு பேரே வச்சாங்க. அதனால் பழனி அப்படின்றது எனக்கு சின்ன வயசுலேருந்தே என்னை எங்கள் அம்மா எங்கள் அப்பா கொண்டு வந்து எனக்கு இங்கே பேர் வச்ச ஸ்தலம் தண்டபாணி. அதனால் எனக்கு ரொம்ப ஒரு நான் இப்போ இருக்கிறது பல்லடம், பட் என்னுடைய நேட்டிவ் கோயம்புத்தூர். எனக்கு பழனிக்கு எப்படிடா அப்படிங்கிறத நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா முதல் நான் இன்றைக்கி தான் ஸ்டேஜ்லேயே பேசுகிறேன்னா அது இந்த பழனி இந்த ஆவினன் குடிங்கிற இடத்துல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பேசுகிறதுக்கு தடுமாற்றமாகவும் இருக்குது. இருந்தாலும் நான் பேசியே தீருவேன், அந்த முடிவில் தான் வந்திருக்கிறேன். நிறைய பாயிண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 75% பாயிண்ட்ஸு ஐயா பற்றியே தான். ஒரு 25 பாயிண்ட்ஸ் தான் திதி பற்றி பேச போகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. சுருக்கமாக சொல்ல போனால், நான் முதல் ஐயாவுடைய பள்ளிப்பாளையத்தில் ஒரு மாநாடு, ஜோதிட மாநாடு, ஜோதிட குடும்பம்னு போட்டிருந்தார். அதில் அறிமுகமாகி அப்புறம் ஐயாவிட்ட நான் 2-3 கிளாஸில் படிச்சிருக்கிறேன். கைரேகை, மலர் மருத்துவம், அப்புறம் ரெண்டாவது இன்னொன்று முக்கியமாக பார்க்க போனீங்கன்னா என் வாழ்க்கையிலே முதல் தீட்சை அப்படின்னு வந்தது ஐயாவுடைய இதில் தான். மருதமலை குருஜி ஐயா மூலியமாக தான் நான் தீட்சை. அப்போ இவருடைய மூலியமாக தான் எனக்கு, இவருடைய ஸ்தாபனத்தில் தான் எனக்கு அந்த தீட்சையே கிடைத்தது. அந்த தீட்சை வாங்கின பிறகு தான் நான் ஆஃபீஸே போட்டு இப்போ நான் முழுக்க ஜோதிட தொழிலே செஞ்சிட்ருக்கிறேன். நான் பேசிக்கலி டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், செவ்வாய் ஆக்டிவேட் ஆகிருக்கு தண்டபாணி. அதனால தான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறேன். கான்செப்டே இவ்வளோ தான். ஓகே, அதாவது ஜென்ரலாக பார்க்கும்போது பழனி தண்டபாணியம்பாங்க. நான் இப்போ பல்லடம் தண்டபாணின்னு பேரே வச்சுட்டேன். பழனி அப்படிங்கிறக்கே 3 எழுத்து தான். நீங்கிறது 3. அப்போ அதே மாதிரி எனக்கு லக்னாதிபதி குரு, அப்போ குருவுடைய நம்பர் 3. ஸோ இதை நான் கண்டிப்பாக நான் ஜோதிடர் ஆன பிறகு நான் எல்லாமே ஒவ்வொன்றுமே இன்றைக்கி நான் எதுக்கு இங்கே வந்தேன் இப்படி எல்லாமே பிரபஞ்சத்துடைய கட்டளை தான். ஸோ எல்லாத்தையுமே நான் எங்கே போனாலும் சரி, ஈவன் ஒரு டீ கடைக்கே போனாலும் அந்த டீ கடையில் முத்து பேக்கரியா அப்படின்னாலும் நான் கடகராசி. அப்போ அந்த முத்துங்கிறது ஒர்க் அவுட் ஆகும். இப்போ எனக்கு முன்னாடி முத்து பாண்டியனா இருக்கார். இவர் மூலியமாக நான் இனிமேல் மேலே கண்டிப்பாக 12வது இது 12ஆம் மடம், இது 11வது மாதம். அப்போ அடுத்து நான் 12ஆங்கிற இதுக்கு நான் கண்டிப்பாக வருவேங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஓகே, ரெண்டாவது 11 அப்படிங்கும்போதே இந்த மாதம் 11வது மாதம் 1ஆம் தேதி 11வது மாதம் 2025 இதை கூட்டினாலுமே 9 வருது. ஸோ அங்கேயும் செவ்வாய் ஆக்டிவேட் ஆகுது. ஓகே, இதுக்கு எல்லாமே காரணம் பார்த்திங்கன்னா என்னுடைய பிரபஞ்சத்துக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது நம்மளுடைய டாக்டர் மணிகண்டா ராஜ் அவரையும் நான் எம்கேஆர் அப்படின்னு ஷார்ட் ஃபார்மாக சொல்லுவாங்க. சினிமா துறையில் ஒரு டாக்டர் எம்ஜிஆர் மாதிரி நம்ம ஜோதிட துறையில் ஒரு டாக்டர் எம்கேஆர். ஓகே, ரெண்டாவது 1-11-25 அப்படிங்கிறனால 11ங்களை ஏகாதேசி. ஸோ இன்றைக்கி ஏகாதேசி. அப்போ கரெக்டாகவே வேலை செய்யுது எல்லாமே.
குறிப்பாக பார்க்கும்போது நான் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணமே என்னுடைய பேரண்ட்ஸுக்கு எனக்கு பெற்றெடுத்த என் தாய் தந்தையருக்கு என்னுடைய முதல் கண் வணக்கம். ரெண்டாவது நான் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஜோதிட தொழில் சொல்லிக் கொடுத்த என்னுடைய குருமாதர்கள் முதல்ல அவங்களை வணங்கி சிரம் தாழ்த்தி வணங்கி போற்றுகிறேன். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மணிகண்டராஜ் அப்படிங்கிற மாதிரி ஐயாவுடைய முழு பெயரே மணிகண்டராஜ். அதாவது மணினாலே பணம், ஆனால் பணத்துக்கு ஆசைப்படாதவர் இவர் ஒருத்தர் தான். அதனால தான் மணியை கண்டராஜ், இவர் மணியை காணாத எதிர்பார்க்காத ஒரு ராஜ்னாலே அரசன். அதனால தான் இப்போ எல்லாத்துக்கும் மேலே வந்தோன்னே இவர் ஒருத்தர் தான் அந்த கிரீடம் போட்டிருந்தார். அதனால் ராஜுங்கிறதுக்கு எப்போவுமே அவருக்கு அந்த வேலை கண்டிப்பாக கிடைச்சே தீரும். மணி வாங்காமல் நடத்தும் மீட்டிங்கே நம்ம மணிகண்டராஜ் மீட்டிங் தான். ஓகே, அதாவது இதனால் வரையில் நான் வந்து நவகிரக ஸ்தலம்ங்கிறது டிவியில் தான் பார்த்துருக்கிறேன். அதாவது சிங்கத்தை டிவியில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த மாதிரி கோயில் குளமெல்லாம். ஆனால் ஐயாவோட தான் நான் 2 வாட்டியுமே நவஸ்தலத்துக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறேன். இந்த வாட்டி கொஞ்சம் உடல்நிலை சரியில்லைங்கிறனால என்னால் வர முடியல. ஓகே, ரெண்டாவது நான் வந்துட்டு பேசிக்காக நான் வந்துட்டு பிறந்ததே பிரதமை நட்சத்திரம், பிரதமை திதி. இன்னும் பிரதமை எப்படின்னாலே 1, அதனால தான் இன்றைக்கி 1ஆம் தேதியே நாம் வந்து இன்றைக்கி நான் பேச வந்திருக்கிறேன். கான்செப்டே இதுதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மீட்டிங். அப்போ 1ஆம் தேதி என்னுடைய இது ஃபஸ்ட்டு மீட்டிங். 11 அப்படிங்கிறது வந்து கூட்டினா வந்து 2 வருது. இந்த 2ங்கிறது வந்துட்டு 11ஆவது மாதமும் வருது. ரெண்டாவது 2ங்கிறது வந்து நான் ரியலாகவே என்னுடைய பர்த்டே 2ஆம் தேதி. அப்போ இப்போ நான் 2 அப்படிங்கிறதுனால கடகராசி சந்திரன் அது கரெக்டாக ஆக்டிவேட் ஆகுது. 2025 அப்போ கூட்டினா 9 வருது. இதுலேயுமே செவ்வாய் ஆக்டிவேட் ஆகுது. என் பேர் தண்டவாணி, நான் இன்ஜினியரிங் படித்த மாணவன். ரெண்டாவது அந்த வெறும் 25ன்னு மட்டும் பார்த்தீங்கன்னா 25, அப்போ 7ங்கிறது என்னுடைய வெட்டிங் டேட் 7, கூட்டினா 9 வருது. 2025 என்னோட நான் கல்யாணமான மாதம் 9ஆவது மாதம். நான் வந்துட்டு 25ன்னு மறுக்க அதை ஸ்ப்ளிட் பண்ணோம்னா 2ங்கிறது வந்து என் கூட பிறந்தவங்க மொத்தம் 5 பேர், அதில் நான் 2வது குழந்தை. அந்த 25ங்கிறது நான் இதெல்லாமே நல்லா நோட் பண்ணுவேன். எல்லாமே பிரபஞ்சம் நம்மளுக்கு எப்படி இதெல்லாம் கொடுக்குது அப்படிங்கிற நான் எல்லாமே நோட் பண்ணுவேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏகாதேசி, அதனால் ஏகாதேசினா 11. நான் எழுதிட்டு வந்த பேஜே 11 தான். இது எனக்கே தெரியாது. இப்போ காலையில் இப்போ நான் கவுண்ட்டு பார்க்குற பேஜ் 11 பேஜ் தான் இருக்குது. இது இப்போ 2வது பேஜ் தான் போயிட்டுருக்கிறேன். ஓகே, ரெண்டாவது இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு யோகி வந்து சதயம் ராகு. இன்றைக்கி சதயம் தானே ஐயா? இன்றைக்கி சதயம். அப்போ கரெக்டாக வேலை செய்யுது. அதை நான் வந்துட்டு எதிர்பார்க்கல. நான் ஐயா என்னை ஆஃப்டர் லஞ்ச் தான் கூப்பிடுவார்னு நினச்சேன். ராகுன்னா 4, இப்போ 4வது தான் நான் பேசுகிறேன். ஸோ எல்லாமே எனக்கு பிரபஞ்சம் கொடுக்குது. ஐயாவும் என்னை அழைச்சிட்டார். இது எதுவுமே நான் எல்லாமே உண்மை தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ், தேங்க்ஸ் டு மணிகண்டராஜ், இப்படி தான் நான் சொல்லுவேன் ஜென்ரலாகவே. ஓகே, ரெண்டாவது எனக்கு என்னென்னா நான் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தேன். அப்போ எனக்கு வந்து சூரியனுடைய கர்மப்பதிவு இருந்தாலுமே அதுக்காக நான் எல்லாமே சூரியன் அப்படின்னா நம்ம அதை ஒதுக்கக்கூடாது. அதான் சூரியன் கர்மப்பதிவுனால கண்ணாடி போட்டிருக்கிறேன். சின்னலேருந்தே கண்ணாடி போட்டிருப்பேன். பட் இருந்தாலுமே சூரியன் அப்படின்னு நம்ம ஐயா ராஜ் அப்படிங்கிறனால அந்த ராஜுங்கிறது சூரியன் கண்டிப்பாக ஆக்டிவேட் ஆகுது. என்னை தவிர என் குடும்பத்தில் எல்லாருமே அரசூழியர்கள். இதுதான் கான்செப்ட். அடுத்து பார்க்கும்போது நான் பிறந்த கிழமை ஞாயிற்றுக்கிழமை இப்படிங்கிறனால இதெல்லாமே மேட்ச் ஆகுது. இன்னொன்று ஆயில்யத்துலேயும் நான் பிறந்தனால இதனால தான் எனக்கு கர்மப்பதிவே இது. குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு முழு ஜோதிடர் ஆகிறதுக்கு வந்துட்டு ஒரு 10 வருடம் ஆகணும். ஸோ நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10வது வருடத்தை நோக்கி போயிட்டுருக்கிறேன். நான் 2017 ஆரம்பித்தேன். இப்போ அப்படியே டுவர்ட்ஸ் 10th நான் கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஓகே, நாம் இன்றைக்கி வந்துட்டு சப்ஜெக்ட்டுக்கு வந்துடலாம். இன்றைக்கி நான் வந்து பேசக்கூடிய பார்த்திங்கன்னா திதியுடைய பலன்கள் பற்றி பேச வந்திருக்கிறேன். திதி என்றாலே தொலைவு. அப்போ திதி அப்படிங்க பார்க்கும்போது ஒரு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே ஏற்பட்ட தூரத்தின் பெயராகும். அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா வளர்பிறை திதிகள், தேய்பிறை திதிகள் அப்படின்னு 2 வகை இருக்குது. இதில் வந்துட்டு வளர்பிறைங்கிறது வந்து நம்ம சுக்லபட்சமாக சொல்லலாம். தேய்பிறை அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணபட்சமாக சொல்லலாம். இதில் முதல் நாள் ஃபஸ்ட் டே அப்படிங்கிறது பிரதமை, 2nd துதியை, 3rd திருதியை, 4th சதுர்த்தி, 5வது பஞ்சமி, 6வது சஷ்டி, 7வது சப்தமி, 8 அஷ்டமி, 9 நவமி, 10 தசமி, அப்படியே நம்ம சொல்லிவிட்டு அமாவாசையோடு நம்ம முடிச்சுக்கலாம். இதில் வந்து அமாவாசையும் பௌர்ணமி ஆகிய 2 திதியுமே தவிர மற்ற 14 திதியிலுமே சில அசுப பலன்களை ஏற்படுத்தும். அதேபோல் சில கிழமைகளில் சில திதிகள் வந்தால் சுப பலன்கள் அசுப பலன்கள் ஏற்படும்.
இதில் வந்துட்டு முதலாவதாக நம்ம வந்து சிம்பிளாக வந்துட்டு இப்போ பிரதமை திதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பிரதமை திதி அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து ஒரு சில லாஜிக் எல்லாமே நம்ம சிம்பிளாக எடுக்கலாம். ஜென்ரலாகவே ஒரு கிளைண்ட்டே வந்து அப்படின்னா அவர் வந்து பிரதமை திதி பிறந்திருக்காரா அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பாயிண்ட்னா ஒரு பாயிண்ட்டாக நம்ம சொல்கிறதுக்கு நம்மளுடைய ஷார்ட்கட் நான் வந்து நானாக ஒரு ரிசர்ச் பண்ணது அதை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். எப்படின்னு பார்க்கும்போது பிரதமை திதி அப்படிங்கும்போது அவங்க வந்துட்டு அதிக உழைப்பு, விட்டு கொடுத்து போகும் குணம் இருக்குது. இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு அவசர புத்தி இருக்குது. அவசரமாக ஒரு காரியத்தை செய்வது அவங்களுடைய இயல்பாக இருக்குது. இவங்ககிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் எல்லாத்திட்டையும் பழகக்கூடியவங்க, தொழிலாளி முதலாளி வேறுபாடு இல்லாமல் பழகக்கூடியவர்கள். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ தோஷம் கண்டிப்பாக இருக்கும். சொத்து பிரச்சனை இருந்தாலும் இவங்க வருங்காலத்தில் இவங்களுக்கு வந்துட்டு சொந்த வீடு அமைக்கும். இது வந்து பிரதமையுடைய பலன்கள். இரண்டாவதாக துதிகை. ஸோ துதிகை அப்படிங்கிறது பார்க்கும்போது ஜென்ரலாக இந்த ஹிந்தியில் வந்து தோ அப்படின்னு சொல்லுவாங்க. தோனா 2 அந்த மாதிரி இது வடமொழி சொல்லுது வந்து துதிகை அப்படிங்கிறது நம்ம 2ங்கிறது நம்ம 2வது திதியை வரனால இது வந்து நம்ம 2ன்னு மனசில் வச்சுக்கலாம். ஸோ 2 அப்படிங்கும்போதே நாம் என்ன பண்ணணும், 2 சக்கர வாகனங்கள் அப்படின்னு மைண்டில் பதிவு பண்ணிக்கணும். இந்த கிளைண்ட் வந்தாலும் டக்குன்னு அவங்க வந்து 2 வீலர் யோகம் உண்டு, வண்டி வாகன யோகம் உண்டுன்னு முதல் பாயிண்ட் ஈஸியாக சொல்லிடலாம். ஜாதகம் பார்க்குறோமோ இல்லையோ அவனுக்கு வந்து 3ஆம் பாவம் இயங்குதோ 12ஆம் பாவம் இயங்குதோ அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதில்லை. துதிக்கை திதி பிறந்தானா அவனுக்கு வந்துட்டு நாம் வண்டி வாகன யோகம் உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி 12ஆம் பாவம் வந்து அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஏன்னா 12ஆம் பாவம் சிறப்பாக இருந்தால் தான் 12ங்கிறது வந்து காலை குறிக்கக்கூடிய இடம். அப்போ கால் வந்து நல்லா யாருக்கு 12ஆம் பாவம் நல்லா இயங்குதோ அவன் தான் காரே வாங்குவான். அப்போ 12ஆம் பாவம் இயங்கணும் எல்லாருமே கார் வாங்கியிருப்பாங்கிற மாதிரி கான்செப்டை வச்சுக்கலாம். ரெண்டாவது அதே கால் வந்து சொல்கிறதுனால இந்த கால்நடைகள், அக்ரிகல்ச்சர், இந்த கால்நடைகள் இதெல்லாமே இவங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். தாயார் மீது அதிக பற்று உடையவர்கள். ஏன்னா 4 அப்படிங்கும்போது தாயாரை குறிக்கும். அப்போ ரெண்டாவது தந்தையுடைய அனுகூலம் குறைவு வந்து இந்த துதியைக்காரங்களுக்கு. அடுத்து பார்க்கும்போது திருதிகை அப்படின்னாலே இங்கிலீஷில் 3னாலே 3. அப்போ நம்ம மறுபடியும் இந்த திருதிகை அப்படிங்கும்போது இந்த 3ங்கிறத என்ன கடவுள் அப்படிங்கும்போது குருவுடைய நம்பர். அப்போ இந்த கிளைண்ட்டுக்கு குருன்னா குழந்தை சார்ந்த கேள்வி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிக்கலாம். அப்போ என்னன்னா இவங்களுக்கு குழந்தையால் ஒரு மனக்கவலை உண்டு அப்படிங்க சொல்லலாம். ஒன்றா குழந்தை இருந்துச்சுன்னா அந்த குழந்தைனால பெரிய தலைவலியாக இருக்குது, இல்லை குழந்தை பிறக்காமல் குழந்தைக்காக ஏக்கமாக அவங்க இருப்பாங்க. நல்லா பேச்சாளியாக இருப்பாங்க, பேச்சாளர், மேடை பேச்சு அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கு வந்து ரொம்ப கைவந்த கலையாக இருக்குது. இவங்களுக்கு வந்துட்டு இந்த திருதியை எங்களுக்கு வாங்கும்போது ஃபஸ்ட்டு ஜாப் முதல்ல அவங்க என்ன ஜாப் போகிறாங்களோ அது வந்து அவங்களுக்கு வந்து இழப்பு இருக்குது. 2வது ஜாப் வந்து அவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். இவங்களுக்கு வந்து அரசியல் லாபம் எல்லாமே லிங்க் இருக்குது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகள், அரசு ஊழியர்கள் எல்லாமே இதில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த அரசு அப்படிங்கும்போது இவங்களுடைய சொந்தத்தில் எல்லாருமே ராஜ், சங்கர், ரவி, ஜெயா, விஜய் என இந்த பெயர் எல்லாமே இருக்கும். ரெண்டாவது இவங்களுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க ஈஸியாகவே இந்த திருதியக்காரங்களுக்கு வந்துட்டு இவங்களுடைய மோதிர விரல் கீழே பார்த்திங்கன்னா இந்த சூரிய ரேகைங்கிறது ரொம்ப அழுத்தமாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா சதுர்த்தி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாரன் கேளியை அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஹிந்தியில் சொல்கிற மாதிரி சதுர்த்தி அப்படின்னா 4. இப்போ 4 அப்படிங்கும்போது விநாயகருக்கு உந்தது தான் சதுர்த்தி. அப்போ விநாயகர் அப்படிங்கும்போது இந்த பர்டிகுலராக இந்த சதுர்த்தி அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப அத்லட்டிக் ஸ்போர்ட்ஸில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வல்லுநர்கள்னே சொல்லலாம். பொருளாதார பிரச்சனை அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அலைச்சல் திருச்சல் அதிகமாகவே இருக்கும். இவங்க வந்து ஒவ்வொரு இடத்துல அவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவங்க வந்துட்டு தொழில் ரீதியாக அலைச்சல் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் இதில் எல்லாமே அவங்க ரொம்ப கஷ்டப்படுறதுனால வருங்காலத்தில் நல்லா இருப்பாங்க. ஆரம்பத்தில் வந்து இவங்க ரொம்ப கடின உழைப்பாளியாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சிறு வயதிலேயே ஒரு ஆக்சிடெண்ட் நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் உருவாகும். ரெண்டாவது இந்த சதுர்த்தி அப்படின்னு நம்ம சொல்கிறனால என்னென்னா விநாயகர் குறிப்பான். அப்போ நம்ம ஈஸியாக லாஜிக்காக எடுத்துக்கலாம். அப்போ விநாயகருடைய வாகனம் பார்த்திங்கன்னா எலி எப்போவுமே ஒரு எல்லாத்தையுமே நொறுக்கி சின்ன இதெல்லாம் கடிச்சிட்டே இருக்கும். அதனால் நாம் இவங்களை வந்துட்டு நொறுக்கு தீனி பிரியர்னே இவங்களுக்கு நாம் ஒரு பட்டமே கொடுத்துடலாம். சதுர்த்தியில் பிறந்தவங்களுக்கு இவங்களுக்கு வந்துட்டு மன வாழ்க்கை திருப்தி குறைவு. ஏன்னா விநாயகருடைய ஃபேமிலின்னு பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் முருகர் அப்படி எல்லாமே பார்க்கும்போது எல்லாத்துக்குமே வள்ளி தெய்வானை, சிவன், பார்வதி அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம். ஆனால் விநாயகருக்கு நம்ம வந்து எதுவுமே சொல்கிறதில்ல, ஒரு தனித்த கடவுள் அப்படிங்கிறோம். அதனாலேயே நம்ம அதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சோம்னா மன வாழ்க்கை கொஞ்சம் சிறப்பில்லைன்னு வேணும் சொல்லலாம்.
அதே போல் சதுர்த்தி விடும்போது நம்ம விநாயகர் தான் நம்ம எப்பவுமே ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ விநாயகருக்கு பார்த்திங்கன்னா 2 கொம்பில் 1 கொம்பு உடஞ்சிருக்கும். அப்போ அந்த 1 கொம்பு அப்படிங்கிறது நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எலும்பு முறிவு அப்படிங்கிறது நீங்கள் ஜட்ஜ் பண்ணிக்கலாம். அப்போ வரக்கூடிய கிளைண்ட்டு சதுர்த்தியாக இருந்தால்னா விநாயகரை நம்ம மனசில் பதிவு வச்சுட்டு அந்த விநாயகருக்கு ஒரு கொம்பு உடைஞ்ச மாதிரி உங்கள் உடம்பில் ஏதாவது ஒரு ஆர்த்தோ ப்ராப்ளம் எலும்பு சர்ஜரி செய்திருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் அப்படிம்பாங்க. இதெல்லாம் ஒரு சிம்பிளாக ஒரு பாயிண்ட்ஸ் எடுக்கலாம் அவங்கள வச்சு. ரெண்டாவது இவங்க பார்த்தீங்கன்னா விநாயகர் வந்து எளிமையாக இருக்கக்கூடியனால இவங்க வந்து ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழக்கூடியவர். அதே போல் எலி வந்து இவருக்கு ஒரு வாகனம் இருக்கிறதுனால இவருக்கும் அந்த வாகனங்கள் யோகம் கண்டிப்பாக உண்டு. அடுத்தபடியாக பஞ்சமி தேதி பஞ்ச் அப்படி பஞ்சதந்திரம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பஞ்சம் அப்படி பஞ்ச் அப்படின்னால 5. அப்போ 5 அப்படிங்கும்போது இவங்க வந்துட்டு நம்ம ஜென்ரலாகவே பஞ்சம் அப்படின்னா 5 நிலை புதன் அப்படிங்கிறோம். இப்போ புதனுங்கிறது எதை குறிக்குது? கல்வி, காதல், இது எல்லாமே சொல்கிறோம். பச்சை நிறம் இதெல்லாமே 5 சொல்கிறோம். அப்படிங்கும்போது இந்த இவங்களுக்கு என்னென்னா படிப்பில் ஆர்வம் உடையவர் அப்படின்னு நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் இருப்பாங்க. ஏமாற்றம், ஆனால் இவங்களுக்கு வந்துட்டு வாழ்க்கையில் ஏமாற்றம்ங்கிறது வந்து எப்படியாவது வாழ்க்கையில் ஒரு வாட்டியாரும் இவங்க சந்திப்பாங்க. இவங்களுடைய இதில் வந்து ஃபஸ்ட்டு ஜாப் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப இழப்பாக இருக்கும், லாஸ் ஏற்படும். இவங்களுடைய வாழ்க்கையில் வந்துட்டு கண்டிப்பாகவே இந்த பஞ்சமி தேதியில் பிறந்தவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதாவது பார்த்திங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெண்டாவது எப்படி நீங்கள் 5 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு சூரியன் வந்து 5ஆம் இடம் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு வந்து ஆண் குழந்தை பிறக்கணும் நம்ம ஈஸியாக சொல்லலாம். சூரியனால சிங்கம். அப்போ இப்போ பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூரியனுடைய ராசி சிம்ம ராசி, காலபுருஷனுக்கு இது 5ஆம் இடம் அப்படிங்கிறதுனால அந்த லயன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். சிங்கத்துக்கு லியோ லயன் சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி இவங்க இந்த பஞ்சமி தேதியில் பிறந்தவங்க லைன் வீட்டில் குடியிருப்பாங்கன்னு நம்ம ஈஸியாக லாஜிக்காக சொல்லலாம். ஓகே. ரெண்டாவது சூரியன் அப்படின்னாலே சன்னு தான் சொல்கிறோம். அப்போ இவங்களுடைய வாழ்க்கையில் அப்போ சன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா SUN அப்படின்னா சூரியன். நாம் அதையே கொஞ்சம் வேறையாக டைவர்ட்டாக பண்ணி பேசலாம். SON சன் அப்படின்னா பெற்றெடுத்த பையன். அப்போ கண்டிப்பாக இவருக்கு வந்து ஆண் குழந்தை ஆண் வாரிசு உண்டுன்னு சொல்லலாம். அதாவது இவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விட்டு கொடுத்து போகும் தன்மை கண்டிப்பாக இவருக்கு இருக்கும். இவங்க வந்து சொத்து வந்து பிற்காலத்தில் கண்டிப்பாக வாழ்க்கை கிடைக்கும். கடன் விஷயத்தில் மட்டும் இவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்தபடியாக சஷ்டி அப்படின்னாலே நான் வந்து 6ன்னு சொல்கிறோம். 6ஆவது நாள் சஷ்டி. அதே 6ங்கிற எண்ணெய் வந்து நம்ம எதுக்கு சொல்கிறோம்? சுக்கிரனை சொல்கிறோம். அப்போ வீட்டில் வந்துட்டு நம்ம சுக்கிரன் அப்படின்னு எதை சொல்கிறோம்னா அந்த வண்டி வாகனத்தையும் நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த சஷ்டியில் பிறந்தவங்களுக்கு இந்த வண்டி இந்த சுக்கிரன் இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வண்டி வாகனம் கண்டிப்பாக இவங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். காசு வரணும் கண்டிப்பாக. 6ங்கிறது சுக்கிரனா காசு. அப்போ கண்டிப்பாக அரசியல் அரசு சார்ந்த தொழில் இவங்க இருப்பாங்கன்னு இவங்களை வந்து அப்படியே ஒரு ஸ்டாம்ப் அடித்து சொல்லலாம். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலையில் காயம் உண்டாகாமல் பார்த்துக்கணும். தலையில் காயம் ஆகிற வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 6ங்கிறது வந்து வியாதியை குறிக்கும். அதனால் தலையில் காயம் விட்டுச்சுன்னா சர்ஜரி செலவு நிறைய கொடுக்கும். கோபம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து 6ங்கிறது சுக்கிரன். அதனால் சுக்கிரன் வந்து எதை குறிக்குன்னா கிட்னியை குறிக்கும். ஸோ சுகர் வராமல் பார்த்துக்கணும். இவங்க வந்து காரமான உணவுப் பொருட்கள்லாம் சாப்பிடக்கூடிய ஒரு ரொம்ப அந்த மாதிரி எண்ணம் உடையவர்கள். அதே போல் 6 அப்படிங்கிறது சுக்கிரன். அந்த சுக்கிரன் அப்படிங்கிறது ஸ்வீட்டு. அதனால் இவங்க வந்து இனிப்புகள் நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க. அதனாலே ஒரு சுகர் வரவுக்கு இது ஒரு சூழ்நிலை உண்டாகிடும். அதே மாதிரி அந்த 6ஐ திருப்பி போட்டிங்கன்னா 9 வரும். ஸோ 9ங்கிறது செவ்வாய். அதனால் ஒரு காரம் சாப்பிட்றாங்க. 6 ஸ்வீட்டு 9 காரம். ஸோ ரெண்டுமே இவங்க சாப்பிடுவாங்க. காரம் நிறைய சாப்பிட்றா இவங்களுக்கு கோபம் உண்டாகும். அடுத்தபடியாக பார்க்கும்போது சப்தமி சப்தஸ்வரங்கள் இப்படி வந்து நாம் இது வந்துட்டு 7ன்னு சொல்கிறோம். அப்போ இந்த 7 அப்படின்னால கலத்துறோம். அப்போ நம்ம லைஃப் பார்ட்னரை வந்து நம்ம 7ஆக தான் சொல்கிறோம். அது வந்துட்டு நம்ம பெண் அப்படின்னு சொல்கிறோம். அதே 7 அப்படின்னால தடைன்னு சொல்கிறோம். அப்போ எப்போவுமே ஜென்ரலாக வந்து கல்யாணம் அப்படின்னு முதல்ல கல்யாணத்துக்காக ஏங்கிட்டு இருப்போம். கல்யாணம் ஆன பிறகு ஏன்டா கல்யாணம் பண்ணோங்க. ஸோ இதெல்லாமே அந்த கேதுங்கிற வேலையை செய்யும். ஓகே. இருந்தாலுமே இவங்களுக்கு வந்துட்டு இந்த சப்தமில் பிறந்தவங்களுக்கு அந்த குறிப்பாக அந்த 7 அப்படிங்கிற ஒரு கலத்தரம்ங்கிறதுனால பெண்ணுங்கிற ஒரே ஒரு ஹைலைட் பண்ணிக்கங்க. அது வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து மனைவியால் பிரச்சனையோ இல்லை அந்த மனைவி வந்த பிறகு பெற்ற அம்மாவுக்கு பிரச்சனை, மொத்தத்தில் அவங்க மாமியார் மருமகள் இங்கே சண்டை வந்துடும். ஆனால் இவனுக்கு வந்து பேசிக்கலி இவங்களுக்கு அம்மாவாலேயும் சம்சாரத்தினாலேயும் தலைவலியும் கண்டிப்பாக உண்டு.
சப்தமே அப்படிங்கும்போதே அதில் வந்து நம்ம சப்தம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சத்தம்ங்கிற மாதிரி நம்ம அதை பண்ணிக்கலாம். ஸோ இதனால் வாழ்க்கையிலே வந்து சத்தம் போடுற மாதிரி இவங்க வாழ்க்கையே ஓடிட்டுருக்கு. பேச்சாற்றல் மிக்கவர், ஏன்னா நிறைய சத்தமாக பேசுகிறதுனால தான் பேச்சாற்றலே வரும். அதனால் இவங்களுக்கு அந்த சப்தமிங்கிறது வந்துட்டு இந்த மேடை பேச்சாளர்கள் இதெல்லாமே இதில் இருக்கக்கூடியவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க வந்துட்டு திருமண வாழ்க்கை வந்து இவங்களுக்கு வந்து ஏர்லியாக ஒரு 20 வயசு 25 வயசுக்குள்ளேயே பண்ணிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனையாக வந்துடும். அதனால் லேட்டாக திருமணம் பண்ணுறது இவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், பொறுப்புகள் நிறைய வரும். அதுக்கப்புறம் ஸோ லேட்டாக பண்ணுறது ரொம்ப சிறப்பு. வீடு, சொத்து, வண்டி, வாகனம் இது எல்லாமே இவங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ரெண்டாவது இது எல்லாமே லேட்டாக தான் கிடைக்கும். ஏன்னா 7ங்கிறதுனால ஒரு தடையோடு தான் இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் வலிமையான உடல் வாகும். ஏன்னா 7ன்னா கேதுன்னா விநாயகர். விநாயகர் நல்ல பல்காக இருப்பார். அதனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வலிமையான உடம்பு, ரொம்ப ஃபேட்டாக இருப்பார் அப்படி. ஓகே. இப்போ ரெண்டாவது இன்னொன்று சொல்லப்போனால் ஜென்ரலாகவே நான் இங்கே வந்து இந்த இதுக்கு வந்ததுக்கு காரணமே பார்த்திங்கன்னா நம்ம திருவோணம் நட்சத்திரம் என்னுடைய நண்பர் ஜெயபால் தான். என்னுடைய ஆஃபீஸ் ஜெயபாலாஜி, அவர் அதுலேயும் ஜெயா இருக்குது. அதனால தான் எனக்கு அவருக்கு ஒரு ரொம்ப கான்டாக்டு. இவர் மூலியமாக தான் நான் வந்து அவர் தான் சொன்னார், இந்த சௌமியாங்கிற மேடம் கான்டாக்ட் பண்ணுங்கள், மணிகண்டா சார் இந்த மாதிரி பழனியில் போட்டிருக்காரு. நான் அப்போவுமே பழனி, இவர், சௌமியா ஐயா இது எல்லாத்தையுமே இது பண்ணி பார்த்தா கண்டிப்பாக நம்மளுக்கு 4 ஃபோக்கஸ் ஆச்சு. சதையராக கண்டிப்பாக கிடைக்குன்னு மைனஸ்குள்ளே பதிவு பண்ணிவிட்டு இருந்தாலும் சௌமியா மேடமுக்கு ஒரு ஃபோனை போட்டேன். அப்படின்னாலே இங்கிலீஷில் விதைப்பதுன்னு சொல்லுவாங்க. இப்போ மேடம் கிட்ட நான் ஒரு ஃபோனை போட்டது ஒரு விதைச்ச மாதிரி. மியா அப்படின்னா என்னென்னா பூனைன்னு அர்த்தம். அதுக்காக நான் மேடம் நீங்கள் பூனைக்குட்டி மாதிரி புசுன்னு இருக்குன்னு நான் சொல்ல விரும்பல. இருந்தாலுமே மியானா பூனை, நான் வந்து கடகம் ஆயில்யம். ஸோ கண்டிப்பாக நான் விதைச்ச இந்த பூனைக்குட்டியை நீங்கள் அலோவ் பண்ணிட்டேங்க. இதுதான் லாஜிக்கு. சிம்பிளாக நான் வந்து இப்போ மேடமுக்கு ஒரு வணக்கம், சாருக்கு ஒரு வணக்கம். அடுத்தபடியாக பார்க்கும்போது இந்த அடுத்து 7ங்கனால நம்ம விநாயகரை குறிக்கும். ஸோ அதனால தான் அவங்க வந்துட்டு தீர்க்க ஆயுள் உடையவர்கள் இந்த சப்தமி. அடுத்தபடியாக அஷ்டமி திதி. இந்த அஷ்டமி அப்படிங்கிறது பார்க்கும்போது 8ன்னு நம்ம சொல்லுவோம். இந்த 8 அப்படிங்கும்போது பாம்பு உடைய வடிவம், பின்னி பிணைவது அப்படிங்கிறத நம்ம பாம்பை வந்து நம்ம குறிக்கிறோம். ஸோ எல்லாத்தையுமே இதை வச்சு தான் ரஜினியை 8 பிரிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்மளை வந்து கொண்டு வந்து சொல்லியிருக்காரு. இதில் வந்து இந்த 8 அப்படிங்கிறத பார்க்கும்போது இவங்களுக்கு வந்துட்டு அந்த பின்னி பிணைக்குங்கிறதுனால காதல் உணர்வு இவங்க வந்து இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். கவிதை வரும், கலைநய பேச்சு, அதிர்ஷ்டம் 8 அதிர்ஷ்டம். ஸோ கண்டிப்பாக இவங்க வாழ்க்கையில் வந்துட்டு ஆரம்பத்தில் ஒரு 8ங்கிறது வந்து விபத்து. ஒரு விபத்து நடந்தாலுமே அதன் பிறகு கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உண்டு. அதிக புத்திசாலி. ரெண்டாவது இது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த பாம்புன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பாம்புங்கிறது வந்து எப்போவுமே ஒரு எதை வச்சு நம்ம பாம்பு அப்படின்னு சொல்கிறோம்னா அந்த அப்படிங்கிறோம். அந்த இஷ்ஷுங்கிற சவுண்டு பாம்புடைய சவுண்டு. ஸோ இதனால் இது வந்து அந்த பாம்பு சவுண்டுக்கு இந்த அஷ்டமிக்கு லிங்க் இருக்குது. இவங்களுக்கு வந்து பார்க்கும்போது இந்த சொத்து ஏக்கம் கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கும். இவங்களும் அதே மாதிரி மன வாழ்க்கையை வந்து சிறப்பு தராது, எர்லியாக பண்ணலாம். ஸோ லேட்டாக திருமணம் செய்வது சிறப்பு. அப்போ என்ன பண்ணணும்னா 8 மாதிரி 3 24. ஸோ 24 வயசுக்கு மேலே இவங்க திருமணம் செஞ்சால் இவங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. அடுத்தபடியாக நவமினாலே 9. அதே மறுபடியும் 9னாலே செவ்வாயை குறிக்கும். செவ்வாயினா முருகன்னா பழனினால் கோபம். ஸோ எல்லாமே இந்த முருகனுக்கு சார்ந்த இந்த இது வரும். அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த நவமி அப்படிங்கிறவங்க வந்து இந்த கோபத்தன்மை உள்ளவர்கள் அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக சொல்லலாம். அப்போ குறிப்பாக பார்க்கும்போது பிறந்தோடனே யாருக்கு பிரச்சனை வருதுன்னா இங்கே வந்து நம்ம செவ்வாயினா முருகனையே நம்ம மானிட்டர் பண்ணிக்கலாம். அப்போ இந்த முருகனுக்கு சிவனுக்கு சண்டை வந்து இந்த பழத்தினால, அப்போ அதனால் நம்ம ஈஸியாக சொல்லலாம் அப்பாவுக்கும் பையனுக்கு பிரச்சனை வரும், அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக சொல்லலாம். அதே மாதிரி இவங்க வந்து நிறைய இந்த நவமி பிறந்தவங்க நிறைய ஜூஸ் குடிப்பாங்க. நாம் இந்நேரம் வந்து பழம்னின்னு சொன்னோம். அப்போ பழமுங்கிறது வந்து நம்ம ஜூஸாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா இவங்க கண்டிப்பாக வந்து இவங்க ஜூஸ் குடிக்கக்கூடிய கேரக்டர் இவங்க நிறைய இருக்குது. நாமளாம் டீ சாப்பிட்டாலுமே நவமியில் பிறந்தவங்க கண்டிப்பாக ஜூஸ் தான் விரும்பி சாப்பிடுவாங்க. நேர்மை, இதெல்லாமே நேர்மை இருக்குது, கோபம் இருக்குது, வண்டி வாகன யோகம் இருக்குது. ஓகே. அடுத்து போய் இவங்க வந்து எப்போவுமே அந்த மயில் ரகைகள்லாம் வெயில் ஸ்டிக்கர் இதெல்லாமே இவங்களுடைய வீடாகட்டும் இவருடைய வண்டியிலாகட்டும் எல்லாத்தையும் எப்பவுமே வச்சுருப்பாப்பா. இவங்க வந்துட்டு அதே 9ங்கிறது திருப்பி போட்டோம்னா 6 வருது. அப்போ இந்த 6ங்கிறது சுக்கிரன். அதனால் இவங்க வந்து அழகான தேகத்தோடு அவங்க இருப்பாங்க. பிகாஸ் ஏன்னா முருகன் வந்து அழகனுக்கு பெயரே முருகன் சொல்லுவாங்க. அதனால் முருகன், குமரன் இதெல்லாமே சொல்லுவாங்க. அதனால் இந்த இதை வந்து குறிக்குது.
அடுத்து வந்து பார்க்கும்போது இவங்க வாழ்க்கையில் வந்துட்டு இந்த 6, 9 தலைகளாக இருக்கிறதுனால காசு விஷயத்தில் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அடுத்த தேதி பார்த்திங்கன்னா தசமி. அப்போ தசமினால 10. ஸோ நம்ம ஜென்ரலாக 10ன்னு எதை சொல்கிறோம், ஒரு தாய்மை, ஒரு அம்மா வந்து நம்மளை 10 மாதம் சுமந்து பெற்கிறாங்க. அதனால் வந்து நம்ம அந்த 10ங்கிறதை வந்து நம்ம மனசுக்குள்ளே பதிவு பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த தசமியில் பிறந்தவங்களுக்கு அந்த தாய்மை அப்படிங்கிற பாக்கியம் கிடைக்காம அவங்க வந்து ஏக்கமாக இருப்பாங்க அப்படிங்கிறத ஒரு பாயிண்ட் நம்ம வரக்கூடிய கிளைண்ட்டுக்கு நம்ம தாராளமாக சொல்லலாம். அதே தசமினா 10னா தொழில். அப்போ வந்திருக்கிறவங்க தொழில் ரீதியாகவும் கூட இதை பேச வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 10 அப்படிங்கும்போது சந்திரன் அப்படின்னா தாய்மை. அதை வச்சு தான் நான் வந்து அந்த குழந்தையுடைய ஏக்கங்கள், குழந்தைகளுடைய கேள்விகளுக்காக இங்கே வருவான்னு சொல்லலாம். அதே போல் 10ங்கிறது தொழிலுங்கிறனால இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் தொழில் விரயங்கள் இருக்கும். குழந்தை சம்பந்தப்பட்ட கவலை இருக்கும். குழந்தை ஒரு சிலருக்கு லேட்டாகவும் பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இவங்களுக்கு வந்துட்டு மன ரீதியாக சந்திரன் எப்படி மனசு அப்படிங்கும்போது மனம் வந்து அப்பப்போ அலைபாயும். போட்டியில் எல்லாமே இவங்க வந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க. வாக்கு காப்பாற்றக்கூடியவர்கள். சந்திரன் ஏன்னா 10 அப்படின்னா சந்திரன், அதனால் நன்றாக சாப்பிடக்கூடியவர் இந்த தசமி திதியில் பிறந்தவர்கள். அதே போல் 10 மாதம் வந்து முடிந்தவுடன் நாம் வந்து குழந்தைகளுக்கு மொட்டை அடிக்கிறோம். அப்போ அங்கே வந்து முடி அப்படிங்கிறது ஒன்று நம்ம அண்டர்லைன் பண்ணுவோம். ஸோ மொட்டை அடிச்சுக்கிறது காது குத்துற திருவிழா பண்ணுறோம் இல்லைங்க, அது வந்து 10 முடித்து 11 நோக்கி போகும்போது தான். ஸோ இதனால் அங்கே வந்து அந்த 10 முடிஞ்சு 11ங்கிறது அவங்க மொட்டை அடிக்கிறதுனால முடி அப்படிங்கிறது ஒரே ஒரு லைன் அண்டர்லைன். அதனால் இவங்களுக்கு முடி சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். ஆண்களுக்குன்னா சீக்கிரமாக வழுக்குத்தலை உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏகாதேசி. அடுத்து ஓகே, ஏகாதேசினா 11 டபுள் டிஜிட்டுங்கன்னு வால்யூம் வர எகுறுதுங்க. ஓகே, அப்படிங்கும்போது இப்போ ஏகாதேசி அப்படிங்கும்போது இன்றைக்கி கரெக்டாகவே ஏகாதேசி அது சுட்டி காட்டுது. இன்றைக்கி ஏகாதேசிப்பா பார்த்து பேசுப்பா அப்படிங்கிற மாதிரி அது அலாரம் கொடுக்குது இன்றைக்கி ஏகாதேசிங்க. ஸோ ஏகாதேசினா லாபம். அப்போ இதில் என்னென்னா லாபம் பண்ணால அந்த 11 கூட்டினாலே 2 வருது. அப்போ 2னாலே சந்திரன். அப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம்னா அப்படிங்கிறது ஹிந்தியில் 1, தசின்னா பசி. அதனால தான் ஏகாதசியில் விரதம் இரு, சோறு திங்காத, அதுக்காக தான் ஏகாதசியில் விரதம் இருன்னு சொன்னாடி. ஓகே, சாப்பாடு பிரியர். இதை பாருங்கள், ஏகாதசியில் விரதம் இருக்கணும், ஆனால் ஏகாதசியில் பிறந்தவங்க நல்லா சாப்பாடு பிரியராக இருப்பானம்மா. ஓகே, ஆனால் உதவி செய்யக்கூடிய வல்லவர்கள். கண்டிப்பாக ஏகாதசியில் நாம் விரதம் இருந்தாலே நம்மளுக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்கும். அதில் குறிப்பாக வந்து நான்வெஜ்ஜெல்லாம் தொடவே கூடாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு என்னுடைய கிளைண்ட்டு ஆரம்பத்துலேருந்து என்கிட்ட நல்லா தான் இருந்தார். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சூழ்நிலையில் ஏகாதசி அன்றைக்கே எல்லாத்துக்குமே நான்வெஜ் போட்டு திறப்பு விழா பண்ணார். அவர் வாழ்க்கையில் இப்போ ரொம்ப 10 கடையுமே புக்கிங் ஆகாமல் கஷ்டப்பட்டுருக்கார். ஓகே, இந்த மாதிரி ஏகாதசி எல்லாமே இருக்குது. அடுத்து பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து அரசு தொழில், அரசியல் ஆர்வம் இதெல்லாமே இவங்களுக்கு லாபத்தை கொடுக்கு. தந்தையால் ஆதாயம் உண்டு. விரதம் இருந்தால் கண்டிப்பாக நன்மை. அட்லீஸ்ட் ஒரு நேரமாக நம்ம விரதம் இருக்கணும் ஏகாதசி அன்னைக்கு. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா துவாதசினா 12. அப்போ 12 மறுபடியும் கூட்டினீங்கன்னா 3. அப்போ 3ங்கிறது வந்து குருவுடைய நம்பர். அப்போ இந்த கிளைண்ட்டுக்குமே நம்ம தாராளமாக சொல்லலாம் குழந்தை சார்ந்த கேள்விகள் இருக்கும் அப்படின்னு, குழந்தை பற்றி கவலை இருக்கும் சொல்லலாம். ஆனால் இவங்க வந்து குரு அப்படிங்கும்போது இவங்க வந்து அவங்க வீட்டில் வந்துட்டு யாரோ ஆசிரியர் தொழில் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டவங்க இருக்கலாம். அதே குரு அப்படின்னாலும் பணம். அப்போ இவங்களுக்கு பணம் இருக்கும், ஆனால் வீட்டில் தவழ்ந்து விளையாடுறதுக்கு குழந்தை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. செல்வ செழிப்பாக இருப்பாங்க. ஆடை பிரியர். மஞ்சள் கலர் ட்ரெஸ் நிறைய போடுவாங்க. ஏன்னா குருங்கிறனால இவங்க மஞ்சளை வந்து ஃபோக்கஸ் பண்ணியே போயிட்டுருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த மகரம் துலாம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அதாவது மகரம்ங்கிறது வந்து சனி பகவான், துலாம்ங்கிறது சுக்கிரன். ஸோ இது வந்து இவங்க 2 பேர்த்துக்குமே இந்த துவாதசியில் பிறந்தவங்களுக்கு வந்து இது வந்து திதி சூனியமாக அமையும். ஸோ இந்த மாதத்தில் மட்டும் இவங்க வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இது இந்த சம்மந்தப்பட்ட இந்த மகரம் துலாமுடைய நண்பர்களிடம் கூட இவங்க ரொம்ப விழிப்புணர்வோடவும், 2வது லைஃப் பார்ட்னரே இது இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மகரம் துலாத்தில் ஃப்ரெண்ட்ஸில் இருந்தாங்கன்னா ரொம்ப ஏமாற்றம் கண்டிப்பாக உறுதி. ஆனால் இவங்க வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. குரு அப்படின்னால நாம் என்ன பண்ணி இப்போ தற்சமயம் வந்து இப்போ குரு அதிசாரமாக இருக்குது. அதனால் இப்போ குரு அதிசாரம்ங்கிறனால இப்போ வந்து இப்போ அட் ப்ரெசென்ட் வந்து இப்போ துவாதசிக்காரங்க எல்லாருமே ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. இவங்க வந்துட்டு தன் தொழிலையே விட்டு கொடுக்குற தன்மை. ஏன்னா குரு வந்து எப்போவுமே ஒரு வாத்தியார் தன் மாணவர்களுக்கு இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லிடுவார், நம்ம ஐயா மாதிரி. அதனால் எதுவுமே அவர்கிட்ட தேங்கி வச்சுக்க மாட்டாடி. எந்த அளவுக்கு நம்ம மாணவர்கள் நம்ம மேலே உயர்த்துகிறோமோ அந்தளவுக்கு இவரும் வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறனால குருவுடைய மெயின் தாரக மந்திரமே இதுதான். அதனால தான் எந்த ஒரு வாத்தியார் கையில் காசு இருக்கோ இல்லையோ
16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படிம்பாங்க. அந்த 10ங்கிறது வந்து சந்திரன், 6ங்கிறது சூரியன், 10 16 வந்து குருவுடைய தசாபுத்தி. ஸோ இதை வச்சு தான் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு சொன்ன ஒரு லாஜிக்கு. ஆடை அலங்கார பிரியராக அவங்க துவாதசிக்காரங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்தபடியாக திரியோதசி. இது திரியோதசி அப்படிங்கும்போது 13. அப்போ இதுலேயும் வந்து நீங்கள் கூட்டும்போது 1 + 3 4 அப்படிங்கும்போது அம்மாவுடைய கேள்வியாக இருக்குது. வண்டி வாகனங்கள் வீடு சம்மந்தப்பட்ட கேள்விக்காக வந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். வியாபார நோக்கம் உண்டு, வாக்கு தொழில், சாமர்த்தியசாலி. ரெண்டாவது அம்மாவுக்கு வந்துட்டு உடல்நிலை மோசமாகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுத்துக்கணும். அதிக பயணம் உண்டு, ஏன்னா நாளுங்கிறது லக்ஸுரி. அதனால் வண்டி வாகனங்கள் கண்டிப்பாக ட்ராவலிங்கெல்லாம் நிறைய இருக்குது. தந்தை மீது பாசம் இருக்குது. குலதெய்வ நிதி உதவி கண்டிப்பாக இவங்க செஞ்சாலும் இவங்க வாழ்க்கையில் வந்து எல்லாமே இவங்களுக்கு எந்த ஒரு கெடுதல் நடக்காமல் பாசிட்டிவ்ஸ் நிறைய நடக்கும். அடுத்தபடியாக சதுர்தசி. ஸோ இது வந்து 14ன்னு சொல்லுவோம். இதையும் கூட்டினா 5 வருது. மறுபடியும் 5ன்னா குழந்தைன்னு சொல்லுவோம், புதன் சொல்லுவோம், காதல்னு சொல்லுவோம், கல்வின்னு சொல்லுவோம். ஸோ இதில் எல்லாமே இவருக்கு தேடல் இருக்கும். ஸோ குழந்தைக்காகவே இவங்க வாழ்வாங்க. காதல், கலை, ஆர்வம் உண்டு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா நடைப்பயிற்சியில் வந்து ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்குது. கடின உழைப்பாளி. தந்தையுடைய பெயரை இவருக்கு வர மாதிரி இவர் வாழ்க்கையில் சிறப்பாக நடந்துக்கும். அதாவது இவர் வந்து இவர் அப்பாவை பேர் பின்னாடி போட்டாலும் இவர் வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும். அதாவது வந்து திருமணத்துக்கு பின்பு இவருடைய வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப வேறு லெவலுக்கு போகுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வேலைகள் பிரச்சனை. இவர் வந்துட்டு நடைப்பயிற்சி எந்த அளவுக்கு போகிறாங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பானது. இவருடைய நோக்கம் பார்த்திங்கன்னா பணமாக தான் இருக்கும். இவங்க வந்து வாழ்க்கையில் வந்து இவருக்கு எப்போ ஒரு வெற்றின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி இவருடைய வாழ்க்கையில் வெற்றி. அடுத்தபடியாக ஓகே, அடுத்த அமாவாசை. இந்த அமாவாசைனால பிளாக், இருட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இருட்டிலேருந்து நம்ம ஒயிட்டை பார்த்து போகிறோம். அதனால் இது வந்து நம்ம பாசிட்டிவாக நினச்சிக்கணும். அமாவாசை அதில் பிரித்தோம்னு வச்சுக்கோங்க. வாசை அப்படின்னு நம்ம ஆசைன்னு கூட வச்சுக்கலாம். அப்போ இந்த அமாவாசையில் பார்த்தோம்னா ஆசை ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, ஸோ இவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா சம்சாரம் ஆகட்டும், சாப்பாடாகட்டும், வாழ்க்கையில் இவனுக்கு ரொம்ப அதிக ஆசை இருக்கும், அதிக பிரியம் இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இருதாரம் யோகமெல்லாம் உண்டு. இவங்க வந்து வாழ்க்கையில் நல்லா பண வசதியோடு இருப்பாங்க. வசதி வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இது அப்படியே அது வளர்பிறை நோக்கி போகிறனால இவருடைய வாழ்க்கையை வளர வளர எல்லாமே தேடி வரும் இவங்களுக்கு. ஏன்னா ஆசை 60, மோகம் 30ன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி 60 ஆசை வந்து 60 போட்டுக்குங்க. அதே சுக்கிரனுங்கிறது 20 போட்டுங்க. அப்போ 60 - 20 40. ஸோ 40 வயசுக்கு மேலே இவங்க வேறு லெவல் இவங்க வாழ்க்கையில் எல்லாமே செட்டில் ஆகிடுவாங்க. நல்ல யோகம் 40 வயசுக்கு மேலே கண்டிப்பாக கிடைக்கும். காரமாக சாப்பிடக்கூடியவர்கள். அதாவது பார்த்திங்கன்னா ஏன்னா இது வந்து செவ்வாயுடைய காரகத்துவம் இதில் வர்றதுனால இவங்க வந்துட்டு காரம் நிறைய சாப்பிடக்கூடியவங்க. அமாவாசையினாலே சூரியனும் சந்திரனும் இணையும் நாள் தான் அமாவாசை. ஸோ அதனால் கண்டிப்பாக இவங்க குடும்பத்தில் இவருக்கோ இந்த அரசு சார்ந்த தொழில்கள் கண்டிப்பாக இருக்கும். அடுத்தபடியாக நம்ம பௌர்ணமிக்கு வந்துட்டோம், ஒரு வெளிச்சத்துக்கு வந்துட்டோம். இந்நேரம் பேசியாச்சு, இன்னும் அப்படியே பௌர்ணமி பார்த்து வரோம். பௌர்ணமினாலே வெளிச்சம். ஸோ வெளிச்சம் அப்படின்னாலே பிரைட்டு. அப்போ பிரைட்டுனாலே அழகு. ஸோ எல்லாருமே பௌர்ணமியில் பிறந்தவங்க அழகாக இருப்பாங்க, பிரைட்டாக இருப்பாங்க, சுறுசுறுப்பாக இருப்பாங்க, பேச்சாற்றல் மிக்கவங்களாக இருப்பாங்க, இனிப்பு பிரியராக இருப்பாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா பௌர்ணமி வந்து அப்படியே தேய்ந்து கொண்டு போகிறதுனால இவங்க வந்துட்டு திருமணம் வந்து லேட்டாக செய்கிறது ரொம்ப சிறப்பு. கவிதை, கட்டுரை இதெல்லாமே இவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி. பௌர்ணமி அப்படின்னு நம்ம சொல்கிறத பார்த்தோன்னா ஒரு ஆணுக்கு வந்து அந்த பௌர்ணமி அப்படிங்கிற மாதிரி பேர் சொல்லாது. அதே பூர்ணிமா அப்படிங்கிறது நான் வந்து ஒரு பெண்ணை சொல்லுவோம். அப்போ பூர்ணிமா அப்படிங்கிறது சுக்கிரன். அப்போ சுக்கிரன்னா ஸ்வீட்டு. ஸோ வாழ்க்கை வந்து இந்த பௌர்ணமியில் பிறந்தவங்க வந்து ஸ்வீட்டாக இருப்பாங்க, இனிப்பு பிரியராக இருப்பாங்க. ஓகே, வாழ்க்கை ரொம்ப இனிதாக இருக்கும். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த தர்மசாஸ்தாவின் அனைத்து உறுப்பினர்கள் மற்றும் ஐயா அவர்களுக்கும் மிக்க நன்றி. என்னை வழிநடத்தி கொண்டு போன பிரபஞ்சத்தரும் மற்றும் ஐயா அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும், எல்லாம் நிறைவாகட்டும். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம். என்னுடைய செல்ஃபோன் நம்பர் 8072311613. வாழ்க வளமுடன். திதியை எந்தெந்த திதிகளில் பிறந்தால் எந்த மாதிரியான பலன்கள் அப்படின்ற விஷயங்களை ஐயா ஒரு லெக்சரர் மாதிரி கொடுத்துட்டாரு. அதை பொறுமையாக எல்லாம் நோட் போட்டு எழுதுனீங்க அப்படின்னா அதை வைத்து நிறைய பேருக்கு வந்து நம்ம சொல்ல முடியும் பலன்களை. ஐயா அவர்களை பாராட்டி இப்போ சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம். அனைவரும் உற்சாகப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.